நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷுவா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. எல்லாருக்கும் நம் இயேசு சிறந்தவரே, எல்லாருக்கும் நல்லவரே. எல்லாருக்கும் நம் இயேசு சிறந்தவரே, எல்லாருக்கும் நல்லவரே. எல்லாருக்கும் உள்ளோர்க்கும் எளியோர்க்கும் வலியோர்க்கும் எல்லாருக்கும் நம் இயேசு சிறந்தவரே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கத்தையும் வாழ்த்துதலையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய இரவு தியானத்திற்கு ஆதாரமாக நாம் எடுத்துக்கொண்ட வேத வசனம் பிரசங்கி 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். பிரசங்கி 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தின் முதல் பகுதி. நீ உன் வாலிப பிராயத்திலே உன் சிருஷ்டிகரை நினை. நீ உன் வாலிப பிராயத்திலே உன் சிருஷ்டிகரை நினை. நம்முடைய சிருஷ்டிகரான நம்முடைய ஆண்டவரை, நம்முடைய கர்த்தரை, நம்முடைய தேவனை நம்முடைய வாலிப பிராயத்திலே நாம் நினைக்க வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு வாலிப தம்பி தங்கைகளே, சிருஷ்டிகரை, தேவனை, கர்த்தரை, ஆண்டவரை, கடவுளை உங்களுடைய வாலிப பிராயத்தில் நினைப்பதில் அநேக ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு உண்டு. அதை குறித்து நாம் தியானிக்க இருக்கிறோம். அது மாத்திரமல்ல, வாலிப பிராயத்திலே தங்கள் சிருஷ்டிகருக்கு நினைத்து அவருக்கு முன்பாக உண்மையும் உத்தமாய் வாழ்ந்த 3 பேரை உங்கள் கண்ணை நான் கொண்டு வர விரும்புகிறேன். முதலாவது, தன்னுடைய வாலிப பிராயத்திலே தன்னுடைய கர்த்தருக்கு உண்மையாக நடந்து கொண்டவன் யோசேப்பு. யோசேப்புடைய வாழ்க்கையில் அவன் 17 வயதிலே ஆடு மேய்த்து கொண்டிருந்தான். அதன் பின்பு கிட்டத்தட்ட 13 ஆண்டுகள் மிகுந்த வேதனையினூடே கடந்து சென்றான். ஆனால் அவன் பாவம் செய்யவில்லை. பாவ சோதனைகள் வரும் பொழுதெல்லாம் அவன் பரிசுத்தமாய் தன்னை காத்து கொண்டான். குறிப்பாக அவனுடைய வேதனையின் காரியங்களிலே முதலாவது அவன் தன் சகோதரர்களால் வெறுங்குழியிலே போடப்பட்டான். பின்பு இஸ்மவேலரிடம் விற்கப்பட்டான். பின்பு அவன் இஸ்மவேலர் விற்கப்பட்டு போத்திபாருடைய அரண்மனைக்கு அடிமையாக வருகிறான். அங்கே அவனுக்கு ஒரு பாவ சோதனை வருகிறது. ஆனால் ஆதியாகமம் 39ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் சொல்கிறது, இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு நான் தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்வது எப்படி என்று சொல்லி தன்னை பரிசுத்தமாய் காத்து கொண்டான். என் அன்பு வாலிப தம்பி தங்கையே, உன்னை சுற்றிலும் பாவம் இருக்கலாம், உனக்கு பாவ சோதனைகள் வரலாம். அது எல்லாருக்கும் வரும், எத்தனை வயசுலையும் வரும் பாவ சோதனைகள் என்பது. ஆனால் அந்த சோதனையில் நீ வீழ்ந்து விடக்கூடாது. அந்த சோதனையில் நீ வெற்றி பெற வேண்டும். அந்த சோதனையில் நீ ஜெயம் பெற வேண்டும். அதை மனதில் வைத்துக்கொள். ஒரு மனிதர், தேவ மனிதர் விதமாய் சொன்னார், சோதனைகள் வருவது பாவம் அல்ல, ஆனால் சோதனையில் வீழ்ந்து விடுவதுதான் பாவம் என்பதை குறித்து. உன் தலையின் மேலே பறவைகள் வட்டமிடுவது தவறல்ல, ஆனால் அவை உன் தலையிலே கூடு கட்டி விடுவது தான் தவறு. அதை நீ அனுமதித்து விடுவது தான் தவறு என்று சொன்னார். சோதனைகள் வருவது தவறல்ல, எல்லாருக்கும் சோதனைகள் வரும். அந்த சோதனை நாம் விழுந்து விடக்கூடாது. நம் ஜெய கிறிஸ்துவின் பிள்ளைகள் நாமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே ஜெயம் கொண்டவர்கள் என்று வேதம் சொல்கிறது. இவைகள் எல்லாவற்றிலும் நாம் நம்மில் அன்புகிறவர்களாலே முற்றிலும் ஜெயங்குழுவர்களாக இருக்கிறோம் என்று வேதம் சொல்கிறது. யோசேப்புக்கு பாவம் சோதனை வந்தது. நான் இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படின்னு சொல்லி தன்னை பரிசுத்தமாய் காத்து கொண்டான். நமக்கு வருகின்ற எல்லா பாவ சோதனைகளிலும் நம்மை பரிசுத்தமாய் காத்து கொள்ள ஒப்பு கொடுப்போம். இன்றைக்கு வாலிப தம்பி தங்கைகளுக்கு செல்போன் மூலமாக ஏராளம் சோதனைகள் வருகிறது. ஒரு காலத்தில் பாவம் செய்யணும், எங்கள் காலத்திலலாம் பாவம் செய்யணும், நாங்கள் தான் போய் பாவம் செஞ்சுட்டு வரணும். இன்றைக்கி வீட்டு வாசலுக்கே பாவம் வந்து விடுகிறது. ஆனால் எல்லா பாவ சோதனைகளிலும் நம்மை பரிசுத்தமாக வாழ தேவன் உதவி செய்வார். பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள தேவன் உதவி செய்வார். யோசேப்பு தன்னுடைய பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள உதவி செய்த தேவன் நமக்கும் உதவி செய்வார். வாலிப தம்பி தங்கிகளை உங்களுக்கு உதவி செய்வார். அவை நீங்கள் எந்த பாவ சோதனைக்கு அஞ்ச வேண்டிய அவசியம் இல்லை. வலுவாதபடி நம்மை காக்கவும் தமது மகிமையுள்ள சன்னிதானத்திலே மிகுந்த மாசற்றவர்களாய் நம்மை மிகுந்த மகிழ்ச்சியோடு நிறுத்தும் அவர் வல்லமை உள்ளவர் என்று வேதம் அவரை குறித்து சொல்கிறது. எல்லா பாவ சோதனையும் நம்ம வெற்றி பெற இயேசு கிறிஸ்து உதவி செய்வார். யோசேப்பு 30 வரை 17 வயதிலிருந்து 13 ஆண்டுகள் கொடிய உபத்திரவத்தின் காலங்கள். 30வது வயதிலே
ஆதியாகமம் 41:46 சொல்கிறது, எகிப்து தேசம் முழுமைக்கும் அதிகாரியாய் மாற்றப்பட்டான். பிரதம மந்திரி பதவிக்கு சமமான ஒரு பதவி அது. எகிப்து தேசம் முழுமைக்கும் அவன் பிரதம மந்திரியாய் மாற்றப்பட்டான். அதன் பின்பு அவன் 110 வயது வரை உயிரோடு இருந்தான் என்று ஆதியாகமம் 50:26 சொல்கிறது. அப்போ வேதனையின் ஆண்டுகள் 13 ஆண்டுகள் தான், மகிழ்ச்சியின் ஆண்டுகள் 80 ஆண்டுகள். ஆகவே தான் வேதம் சொல்லுகிறது 1 பேதுரு 5:10 கொஞ்ச காலம் பாட அனுபவிக்கிற உங்களை தேவன் தாமே கொஞ்ச காலம் பாட அனுபவிக்கிற உங்களை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலைநிறுத்துவாராக. பாடுகளின் ஆண்டுகள் கொஞ்சம்தான். தன் இளம் பருவத்தில் தன்னை பரிசுத்தமாய் காத்துக்கொண்ட யோசேப்பு 80 மகிழ்ச்சியான ஆண்டுகளை கழித்தான். சின்ன அந்த பாவசோதனை அவன் தன்னை பரிசுத்தமாய் காத்துக்கொண்டான். ஒருவேளை யோசேப்பு மாதிரி நீங்களும் கஷ்டப்பட்டுட்டு இருக்கலாம். ஐயோ, இந்த உலகத்தில் பரிசுத்தமாக வாழ்ந்து என்ன பிரயோஜனம் நினச்சிட்டு இருக்கலாம். எல்லாரும் போகிற வழியை விட்டுட்டு வேதம் சொல்கின்ற எபிரேயர் 10:25 சொல்லியிருந்த அந்த எபிரேயர் 11:25 சொல்கிற அந்த அநித்தியமான பாவ சந்தோஷங்கள் பின்னால் உலகமே போயிட்டு இருக்கும்போது நம்ம ஏன் வேறு பிரிக்கப்பட்ட வாழ்க்கை, ஏன் வித்தியாசமான வாழ்க்கை வாழணும்னு நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கலாம். ஆனால் யோசேப்பை பாருங்க, வேறு பிரிக்கப்பட்ட வாழ்க்கை, வித்தியாசமான வாழ்க்கை. தன் சகோதரரின் பாவங்கள் அவனை கரைப்படுத்தவில்லை. போத்திபாரின் மனைவியின் பாவங்கள் அவனை கரைப்படுத்தவில்லை. அவன் தன்னை பரிசுத்தமாய் காத்து கொண்டான். கொஞ்சம் காலம் கஷ்டம்தான், அதன் பின்பு சந்தோஷம், மகிழ்ச்சி. ரோமர் 8:28 சொல்கிறது இக்காலத்து பாடுகள். ரோமர் 8:18 சொல்கிறது, மன்னிக்க, ரோமர் 8:18 சொல்கிறது இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவில்லை அல்ல. கொஞ்ச காலம் தான் கஷ்டப்பட்டான், அதன் பின்பு மகிழ்ச்சியோடு இருந்தான். யோசேப்பை போல நமக்கு வருகிற எல்லா பாவ சோதனைகளிலும் நாம் பரிசுத்தமாய் வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம். we should live a different life. இரண்டாவதாக உங்கள் கண் முன்னே தாவீதை நிறுத்த விரும்புகிறேன். தாவீதை பாருங்கள். தாவீது ஒரு காரியத்தை சொல்லுகிறான். சங்கீத புத்தகங்கள் 26வது சங்கீதம் 4-5 வசனங்களிலே தாவீது எவ்விதமாய் இளம் பருவத்திலே தன்னை பரிசுத்தமாய் காத்துக்கொண்டான் என்பதை குறித்து அவன் வாயாலே சொல்லுகிறான். அந்த வசனங்களை நான் வாசிக்க கேளுங்கள். சங்கீதம் 26:4-5. வீணரோடே நான் உட்காரவில்லை, மஞ்சகரிடத்தில் நான் சேருவதில்லை, பொல்லாதவர்களின் கூட்டத்தை பகைக்கிறேன், துன்மார்க்கரோடே உட்காரேன். அவன் ஒரு வேறு பிரிக்கப்பட்ட வாழ்க்கைக்கு தன்னை ஒப்பு கொடுத்தான். நம்முடைய ஐக்கியம், நம்முடைய நட்பு யாரோடு இருக்கிறது? தேவனுக்கு பிரியமில்லாதவர்களோடா? யாரோடு நாம் ஐக்கியம் கொண்டிருக்கிறோம்? தேவனுக்கு பிரியமில்லாதவர்களோடா? எந்த இடத்திற்கு செல்கிறோம்? தேவனுக்கு பிரியமில்லாத இடத்திற்கா? எதை பார்க்கிறோம்? தேவன் விரும்பாத காட்சிகளையா? எதை செய்கிறோம்? தேவன் விரும்பாத செயல்களையா? எந்த இடத்திற்கு நம்முடைய கால்கள் விரைந்து செல்கிறது? தேவன் விரும்பாத இடத்திற்கா? எல்லாத்தையும் துண்டித்து போடுங்கள். தேவன் விரும்பாத எல்லாவற்றையும் துண்டித்து போடுங்கள். தேவன் விரும்பாத இடத்திற்கு செல்லாதீர்கள். தேவன் ஐக்கியம் கொள்ள விரும்பாத நபரோடு ஐக்கியம் வைத்திராதீர்கள். தேவன் பார்க்க விரும்பாத காட்சிகளை பார்க்காதீர்கள். தேவன் செய்ய விரும்பாத காரியங்களை செய்யாதீர்கள். தேவனுக்கு உங்களை ஒப்பு கொடுங்கள். அவன் தெளிவாய் சொல்லுகிறான், வஞ்சகரிடத்தில் நான் சேருவதில்லை, துன்மார்க்கரோடே உட்காரேன். நம்முடைய ஐக்கியம் யாரோடு இருக்கிறது? அப்படிப்பட்டு தன்னை பரிசுத்தமாக காத்துக்கொண்ட தாவீது 30வது வயதிலே அவன் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டு ராஜ பொறுப்பை அவன் ராஜாவாக ஏற்கனவே அபிஷேகம் பண்ணப்பட்டு விட்டான். ராஜ பொறுப்பை இருக்கிறான். 30வது வயதிலே 70 வயது வரை ராஜாவாக இருக்கிறான். 40 மகிழ்ச்சியின் ஆண்டுகள். கொஞ்சம் இளமை காலத்தில் கஷ்டப்பட்டான். 30லேருந்து 70 வயசு வரைக்கும் 40 ஆண்டுகள் மகிழ்ச்சியான ஆண்டுகள். பாருங்கள், கொஞ்ச காலம் பாடுகள். வேதம் சொல்லுகிறது, வெளிப்படுத்தல் 2:10 10 நாள் உபத்திரப்படுவீர்கள், ஆகிலும் நீ மரண பரியந்தம் உண்மையாயிரு, அப்பொழுது ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன். 10 நாட்கள் உபத்திரவத்தின் நாட்கள். அதை மறந்து போகாதீர்கள். அற்ப கால சந்தோஷத்திற்காக, அநித்தியமான பாவ சந்தோஷத்திற்காக பேரின்பத்தை இழந்து விடாதீர்கள். அதை மறந்து போய் விடாதீர்கள். மூன்றாவதாக உங்கள் கண் முன்னே தானியேலை நிறுத்த விரும்புகிறேன். தானியேலை பற்றி வேதம் என்ன சொல்கிறது? அவனும் வேறு பிரிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை, வித்தியாசமான ஒரு வாழ்க்கை. 1 பேதுரு 2:9 சொல்கிற வண்ணமாக
நாமோ நம்மை அந்தகாரத்தில் இன்று தம்முடைய ஆச்சரியமான ஒளி நிறுத்தி வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கப்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாக இருக்கிறோமே. சோசன் ஜெனரேஷன். நான் வித்தியாசப்பட்ட வாழ்க்கை, வேறுபடுத்தப்பட்ட வாழ்க்கை. தானியேலை பாருங்கள், அவன் ஒரு தீர்மானத்தை இருதயத்தில் எடுக்கிறான். அந்நிய தேசம், அந்த தேசத்தில் அவன் எப்படி நடந்து கொண்டாலும் கேட்பதற்கு ஆள் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு சூழல். அநேக மாணவ செல்வங்கள் ஹாஸ்டலில் இருக்கீங்க, நீ எப்படி நடந்து கொண்டாலும் உங்களுக்கு கேட்கறதுக்கு ஆள் இல்லை. பெற்றோரை விட்டு தூர இடத்துல இருக்கிறீர்கள், நீங்கள் எப்படி நடந்து கொண்டாலும் உங்களை பற்றி கேட்பதற்கு ஆள் இல்லை. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் நீங்கள் பரிசுத்தமாய் நடந்து கொள்கிறீர்களா? தானியேல் அப்படிப்பட்ட ஒரு இடத்தில் தான் இருந்தான், அப்படிப்பட்ட ஒரு சூழலில் தான் இருந்தான். வேறு பிரிக்க அவன் தன்னுடைய தேசத்தை விட்டு தூர இடத்தில் இருந்தான். அவன் எப்படி நடந்தான் கேட்கறதுக்கு ஆள் இல்லை. ஆனால் அவனே பாருங்க, தானியேல் 1:8 சொல்லுகிறது, தானியேல் ராஜாவின் போஜனத்தினாலும் அவர் பானம் பண்ணும் திராட்சரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தலாகாது என்று தன் இருதயத்தில் தீர்மானம் பண்ணி கொண்டு, இருதயத்தில் தீர்மானம் பண்ணதோடு நிப்பாட்டில் இந்த தீர்மானத்தை செயல்படுத்த விரைகிறான். தன்னை தீட்டுப்படுத்தாதபடிக்கு பிரதானிகளின் தலைவனிடத்தில் வேண்டிக் கொண்டான். ஆனால் ஆண்டவரும் செயல்படுறான். 9ஆம் வசனம் சொல்கிறது, தேவன் தானியேலுக்கு பிரதானிகளின் தலைவனிடத்தில் தயவும் இரக்கம் கிடைக்கும்படி செய்தார். அவனுக்கு ஒரு நல்ல ஐக்கியம் இருந்தது. ஷாத்ராக், மேஷாக், ஆபேத் நேகோ என்ற ஒரு நல்ல நண்பர் வட்டாரம் அவனுக்கு இருந்தது. அப்படிப்பட்ட நண்பர்களை தேடி தேடி சேர்த்து கொள்ளுங்கள். தேவனுக்கு பிரியமான நண்பர்களை, தேவனை நேசிக்கிற நண்பர்களை, தேவனுக்காக எதையும் செய்ய துடிக்கிற வாலிப தம்பி தங்களை உங்களோடு ஐக்கியமாய் வைத்துக் கொள்ளுங்கள். அப்படிப்பட்ட வாழ்க்கை உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். தானியேலும் உயர்த்தப்படுகிறான், ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ உயர்த்தப்படுகிறார்கள். பாபிலோன் மாகாணத்தின் அதிகாரிகளாக, விசாரணை கர்த்தர்களாக அவர்கள் உயர்த்தப்படுகிறார்கள். அதே பாக்கியத்தை ஆண்டவர் உங்களுக்கு கொடுப்பார். உங்களுக்கு இளமை காலத்திலே நீங்கள் ஜாக்கிரதையாக இருங்கள், பரிசுத்தத்தை காத்து கொள்ளுங்கள், தேவனுக்கு வைராக்கியமாக இருங்கள். உங்களை உயர்த்த தேவன் வைராக்கியம் உள்ளவராக இருப்பார். நீங்கள் தேவனுக்கு வைராக்கியம் உள்ளவராக இருந்தால் உங்களை உயர்த்த தேவன் வைராக்கியம் உள்ளவராக இருப்பார். இந்த 3 பேருக்கும் உள்ள ஒற்றுமை என்ன? 3 பேருடைய வாழ்க்கையிலும் ஆதியாகமம் 41:38 சொல்கிறது, தேவ ஆவியை பெற்ற யோசேப்பு. தானியேல் 5:11 சொல்கிறது, பரிசுத்த தேவனுடைய ஆவியை உடைய தானியேல் என்று தானியேலை குறித்து. தாவீதை குறித்து 2 சாமுவேல் 23:2 அவனே சொல்கிறான், கர்த்தருடைய ஆவியானவர், வேதம் சொல்கிறது 2 சாமுவேல் 23:2 கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதை கொண்டு பேசினார் என்று. பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் அத்தனை வாலிப தம்பி தங்கைகளுக்கும் தேவை. பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழ்வதற்காக, தேவனுக்காக பெரிய அரிய செயல்களை செய்வதற்காக உங்களுக்கு பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் தேவை. ஒருவேளை நீங்கள் இன்னும் பரிசுத்த ஆவியினால் அபிஷேகம் பெறாமல் வெறும் ரட்சிப்பின் அனுபவத்தோடு நின்று கொண்டிருந்தீர்கள், ஆனால் இன்றே ஆண்டவரிடத்தில் ஜெபியுங்கள், உங்களை தாழ்த்துங்கள். அவர் ஜெபிக்கிற அத்தனை பேருக்கும் தேவ ஆவியை கொடுக்க ஆயத்தமுள்ளவராக இருக்கிறார். மாம்சமான யாவர் மேலும் ஆவியை ஊற்றுவேன். உங்கள் குமாரனும் உங்கள் குமாரத்திலும் தீர்க்கதரிசனம் சொல்வார்கள். உங்கள் மூப்பர் சொப்பனங்களையும் உங்கள் வாலிபர் தரிசனங்களையும் காண்பார்கள். ஊழியக்காரர்கள் மேலும் ஊழியக்காரர்கள் மேலும் அந்நாட்களிலே என் ஆவியை ஊற்றுவேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். நீங்கள் கேட்டால் பரிசுத்த ஆவியை உங்கள் மேல் மழையாய் தேவன் பொழிவார், மழையாய் பொழிவார். ஆவியின் கனிகளால் உங்களை நிரப்புவார். நம்முடைய திவ்ய சுவாபத்தை உங்களுக்கு கொடுப்பார். ஆவியின் வரங்களால் அலங்கரிப்பார். இயேசு கிறிஸ்து கூட தன்னுடைய 3.5 ஆண்டுகள் வாலிப பருவத்தில் தான் தேவனுடைய ஊழியத்தை செய்தார், கர்த்தருடைய சித்தத்தை நிறைவேற்றினார். இந்த உலகத்திலே தேவகுமாரன், தேவனுடைய திரு அவதாரம். 1 தீமோத்தேயு 3:16 சொல்லுவனமாக, மாம்சத்தில் வெளிப்பட்ட தேவன் அவர் எப்படிப்பட்டவராக இருந்தார்? எபிரேயர் 2:18 சொல்லுகிறது, அவர் தாமே சோதிக்கப்பட்டும் பாடுபட்டதினாலே சோதிக்கப்படுறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். எபிரேயர் 4:15 சொல்கிறது, நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரி நமக்கு ராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாதவராக இருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார் என்று சொல்லி அவர் பல விதங்களில் சாத்தானால் சோதிக்கப்பட்டார், ஆனாலும் பரிசுத்தமாய் விளங்கினார். என்னிடத்தில் பாவம் உண்டென்று உங்களில் யார் என்னை குற்றப்படுத்தக்கூடும் என்றார். இன்று தேவனுடைய மகிமையிலே அவருடைய வலது பார்சத்திலே வீற்றிருக்கிறார். அதே பாக்கியத்தை நமக்கும் ஆண்டவர் தருவார். நாமும் பரிசுத்தமாய் வாழவும், நாமும் எல்லா பாவ சோதனைகளிலும் வெற்றி பெறவும் ஆண்டவர் கிருபை செய்வார். நீ உன் வாலிப பிராயத்திலே உன் சிருஷ்டிகரை நினை. நாம் ஜெபிக்கலாமா? 2 விதமான அழைப்பை கொடுக்கிறேன். பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் வேண்டும் என்று ஜெபிக்கிற தேவ பிள்ளைகள் என்னோடு முதலாவது இணைந்து ஜெபியுங்கள். அதன் பின்பு வியாதி உள்ளவர்கள் வியாதி உள்ள இடத்தில் உங்கள் கரங்களை வைத்து என்னோடு சேர்ந்து ஜெபியுங்கள். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய்.
நாம் ஜெபிக்கலாம். அன்புள்ள பரம தகப்பனே, கடைசி நாட்களிலே மாம்சமான யாவர் மேலும் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனங்கள் சொல்வார்கள். உங்கள் மூப்பர் சொப்பனங்களையும் உங்கள் வாலிபர் தரிசனங்களையும் காண்பார்கள். ஊழியக்காரர் மேலும் ஊழியக்காரிகள் மேலும் அந்நாட்களிலே நான் ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்னீரே. அப்பா, பரிசுத்தாவின் அபிஷேகத்தை ஜெபித்து இந்த டிவி பெட்டின் மூலமாக யூடியூப் மூலமாக என்னோடு சேர்ந்து ஆவியின் அபிஷேகத்தை ஜெபிக்கிற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நிரப்போம் 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 நிரப்பும் இயேசு சுவாமி. ஒவ்வொருவரையும் நிரப்பும், 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 உறவோரையும் நிரப்பும், ஒவ்வொருவரையும் நிரப்பும், ஒவ்வொருவரையும் நிரப்பும். நன்றி இயேசு சுவாமி, நன்றி நன்றி நன்றி. வியாதியினால் பலவீனப்பட்ட நிலையில் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் உடைய கருத்தை தருகிறேன். நன்றி இயேசு சுவாமி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஹெர்பர்ட், நீண்ட நாட்களாக வயிற்று வலியினால் அவதிப்பட்டு வருகிறீர்கள். உங்கள் சுகத்தை பெற்றுக்கொள்வீர்களாக. இனி அந்த வயிற்று வலி உங்களுக்கு ஒருபோதும் வருவதில்லை. பொல்லாத அந்த வயிற்று வலி உங்களுக்கு ஒருபோதும் இனி வருவதில்லை. மிஸ்டர் ஹெர்பர்ட், உங்கள் சுகத்தை பெற்றுக்கொள்வீர்களாக. நன்றி இயேசு சுவாமி, நன்றி இயேசு சுவாமி. வியாதினால் பலவீனப்பட்ட சிறு பிள்ளைகளுக்காக விசேஷமாய் ஜெபிக்கிறேன். நன்றி இயேசு சுவாமி, நன்றி ராஜா. ஹல்லேலூயா. தம்பி பாக்கியராஜ், ஹல்லேலூயா. உங்கள் சுகத்தை பெற்றுக்கொள்வீர்களாக. நன்றி இயேசு சுவாமி, நன்றி இயேசு சுவாமி, நன்றி இயேசு சுவாமி, நன்றி இயேசு சுவாமி, நன்றி நன்றி நன்றி. வின்சென்ட், தேவன் உங்கள் பிரச்சனையை நீக்குகிறார். உங்கள் சுகத்தை பெற்றுக்கொள்வீர்களாக. ஹல்லேலூயா. நன்றி இயேசு சுவாமி, நன்றி இயேசு சுவாமி, நன்றி இயேசு சுவாமி, நன்றி அப்பா, நன்றி. எல்சி, தேவனுடைய கரம் மகளே எல்சி உண்மையில் வருகிறது. தேவனுடைய ஆவியினால் அளவில்லாமல் அபிஷேகிறார். அன்பு மகள் எல்சி, தேவனுடைய ஆவியினால் அளவில்லாமல் அபிஷேகம் பண்ணுகிறார். உன் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்வாயாக. நன்றி இயேசு சுவாமி, 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 நன்றி இயேசு சுவாமி. இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே இந்த பார்ப்புடைய சரீரங்களில் சகல வலிகளும் வியாதிகளும் பலவீனங்களும் நோய்களும் நீங்கும்படி கட்டளை கொடுக்கிறேன். Be healed in the mighty name of Jesus Christ. நன்றி இயேசு சுவாமி. ஒவ்வொருவரையும் தொடுங்க, 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 ஒவ்வொருவரையும் தொடுங்க. மனதிலே வேதனையோடு நிகழ்ச்சியை பார்க்கின்ற அன்பு சகோதரனை ஆண்டவர் தொடுகிறார். உங்கள் வேதனை நீங்கவும். ஹல்லேலூயா. சந்தோஷத்தினால் நிரப்புவார். இப்பொழுதே கர்த்தருடைய சந்தோஷம் உங்களை நிரப்புகிறது. அன்பு தம்பி, நன்றி இயேசு சுவாமி, நன்றி ராஜா, நன்றி கர்த்தாவே, நன்றி தேவனே, நன்றி அப்பா, நன்றி இயேசு சுவாமி, நன்றி அப்பா, நன்றி நன்றி. குழந்தை பாக்கியம்னு ஆசீர்வாதத்தை காத்து வேதனையோடு நிகழ்ச்சியை பார்க்கிற உடைய பிள்ளைகளை சற்று கண்ணோக்கி பாரும். அற்புத குழந்தையை அவர் ஒரு ஆண்டிலே அணைத்துக் கொள்ளும்படி செய்யும். நன்றி இயேசு சுவாமி. பெற பண்ணுகிறவராகிய நான் பெற செய்யாமல் இருப்பேனோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். பிரசவிக்க பண்ணுகிறவராகிய நான் பிரசவத்தை தடுப்பேனோ என்று உன் தேவன் சொல்லுகிறார். நன்றி இயேசு சுவா. திருமணம் என்னும் ஆசீர்வாதத்திற்கு காத்து நிற்கிற பிள்ளைகளை கருத்திலே தருகிறேன். மனுஷன் தனிமையா இருப்பது நல்லதல்ல, ஏற்ற துணையை அவனுக்கு உண்டாக்குவேன் என்று சொன்னீரே. உடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமான திருமண வாழ்க்கையை ஏற்படுத்தி தாரும். நன்றி இயேசு சுவாமி, நன்றி நன்றி நன்றி, கோடானு கோடி நன்றி. சகல துதியையும் கனத்தையும் மகிமையும் வல்லமையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே, ஆமேன். இதை பார்த்து கொண்டிருக்கிற இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதர சகோதரிகளே, நான் உங்களுக்காக ஜெபிக்க வேண்டுமானால் உங்கள் ஜெப குறிப்புகளை எனக்கு அனுப்பி வையுங்கள். நான் உங்களுக்காக ஆண்டவருடைய ஊக்கமாக ஜெபிப்பேன். என்னுடைய முந்தைய கடந்த நிகழ்ச்சிகள் மூலமாக அற்புதங்களையோ ஆசீர்வாதங்களை பெற்றிருப்பீர்களால் தயங்காமல் எனக்கு தெரியப்படுத்து. நான் ஒன்று சேர்ந்து அதை நம்ம ஒன்று சேர்ந்து ஆண்டவரை துதிக்க, அவரை ஸ்தோத்தரிக்க, அவருக்கு நன்றி செலுத்த, அவருக்கு நன்றி உள்ள வாழ அது பயனுள்ளதாக அமையும். இந்த ஜபத்திலே ஜபா என்ற சகோதரியுடைய பெயரை நான் கண்டேன். நீங்கள் நிச்சயமாக சுகத்தை பெற்றிருக்கிறீர்கள். ஆகவே தயங்காமல் உங்கள் சாட்சியை நீங்கள் தெரியப்படுத்துங்கள். நீங்கள் சாட்சிகளை தெரியப்படுத்துவது அநேகருடைய விசுவாசம் பலப்படவும், கர்த்தருக்குள் அவர்கள் வேரூன்றவும், கர்த்தருடைய நாமம் மகிமைப்படவும் ஏதுவாக அமையும். ஆகவே தயங்காமல் அதை தெரியப்படுத்துங்கள். நாம் ஒன்று சேர்ந்து ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. மே காட் பிளஸ் யூ.